ஹாப்பி மாம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். இன்றைய பதிவில் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை, கனவு நிச்சயம் இருக்கும். அதிலும் பெரிய பணக்காரராகணும், கோடீஸ்வரராகணும் அப்படிங்கிற ஆசை நம் அனைவருக்குமே இருக்கும். அப்படிப்பட்ட ஆசை இல்லாவிட்டாலும் இப்போ இருக்கிற நிலைமையை விட அடுத்த கட்ட நிலைக்காவது முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமாவது நிச்சயம் இருக்கும். இப்படி ஆசைகளும் எண்ணங்களும் கனவுகளும் மட்டும் இருந்தால் போதுமா? அதை சாத்தியப்படுத்துவதற்காக புது புது விஷயங்களையும் பழக்கங்களையும் நமக்குள்ள கொண்டு வரணும். இப்படி புது புது பழக்கங்களை கொண்டு வரும்போதுதான் நமக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றமானது மற்றவர்களை விட உயர்வானதாக இருக்கும். உங்கள் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீங்கள் செய்யும் செயல்களில் இருந்துதான் பிறக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணக்காரராகணும் அல்லது பொருளாதார ரீதியாக இப்போ இருக்கின்ற நிலைமையை விட அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து இந்த 7 பழக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. அந்த 7 பழக்கங்கள் என்னென்னவென்று இந்த பதிவில் என்னோடு பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது புத்திசாலித்தனம், இன்டெலிஜென்ஸ். வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக முன்னேற முதலில் புத்திசாலித்தனம் வேண்டும். உதாரணமாக ஒரு சிறுவன் தன்னோட 13வது வயதில் படித்த படிப்பை கண்டினியூ பண்ண முடியலை. வீட்டில் ஏழ்மை, தொடர்ந்து பல நாட்களாக பசி, வேலை தேடி தேடி அழுத்து போனான். ஒரு நாள் பசியால் மயக்கமடைந்து ஒரு நாடக கொட்டகை வாசலில் சொருகும் கண்களுடன் அமர்ந்திருந்தான் அந்த சிறுவன். அப்போது அங்கு ஒரு பணக்காரர் குதிரையில் நாடகம் பார்க்க வந்தார். அங்கே அமர்ந்திருந்த அந்த சிறுவனிடம், டே பையா, இங்கே கட்டிவிட்டு செல்லும் குதிரைகள் காணாமல் போகின்றன, நீ இதை பத்திரமாக பார்த்துக்கொள், திரும்பி வரும்போது காசு தருகிறேன் என்றார். ஆஹா, இப்படி ஒரு வேலையா? சிறுவன் ஆர்வமாக தலையாட்டினான். காசு கிடைக்கப் போகிறது என்ற தெம்புடன் எழுந்தான். நாடகம் முடிந்து பணக்காரர் வெளியே வந்தார். வெளியே வந்தவருக்கு ஒரே ஆச்சரியம். நிற்பது தன் குதிரைதானா என்ற சந்தேகமும் வந்துவிட்டது. ஏன்னா குதிரையை சுத்தப்படுத்தி சேணத்தை பளபளப்பாக துடைத்து வைத்திருந்தான் அந்த சிறுவன். உடனே பணக்காரர் சற்று அதிகமாகவே பணத்தை அவனிடம் நீட்டினார். சில்லறை காசு கிடைக்கும் என நினைத்தவனின் கையில் பணம். மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனான் அந்த சிறுவன். மறுநாள் நாடகம் பார்க்க வந்த மற்றவர்களும் குதிரையை அவனிடம் ஒப்படைக்க அவற்றையும் பாதுகாத்து சுத்தப்படுத்தி கொடுத்தான். இப்படி வருமானம் பெருகவே குதிரை லாயமே அமைத்து உதவிக்கு ஆள் அமர்த்தி முதலாளியாகிவிட்டான். அதோடு விட்டானா அந்த சிறுவன்? அங்கு நடந்த நாடகங்களையும் கவனித்தான். மிகப்பெரிய இலக்கிய மாமேதையானான். இன்று வரை ஆங்கில இலக்கியத்தில் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய மிக சிறப்பான மாபெரும் நாடக ஆசிரியர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான் அந்த சிறுவன். அதாவது அந்த பணக்காரர் குதிரையை பார்த்து கொள்ளதான் சொன்னார். அவ்வளவு சிரமமான நிலையிலும் அந்த குதிரையை சுத்தப்படுத்தி அதன் மூலம் தனக்கு கிடைத்த வருமானத்தை பெருக்கிய அந்த சிறுவனின் புத்திசாலித்தனம்தான் நாம் இன்று வரை பேசும் இலக்கிய மாமேதையாக உலகமறிய செய்தது. நீங்களும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு துன்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் மனம் தளராமல் உங்கள் புத்திசாலித்தனத்தை பெருக்கி ஏதாவது செய்ய முடியுமா என்று முயற்சித்து பாருங்கள். முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது நேர்மை, ஹானஸ்டி. உலகத்திலேயே கடினமான விஷயம் மற்றவர்களின் நம்பிக்கையை சம்பாதிப்பது. அது நேர்மையான மனிதர்களுக்கு எளிதில் கிடைக்கும். வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்ன வேணாலும் ஆகட்டும், எந்த சிச்சுவேஷனுக்கு வேணாலும் போகட்டும், ஆனால் அதற்காக யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற தெளிவான முடிவை எப்போதுமே எடுத்துக்கணும். வாழ்க்கை ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணணும். அடுத்தவர்களை ஏமாற்றி சம்பாதிக்கும் பணம் நமக்கு ஒட்டாது. இப்போ நீங்க ஒரு கம்பெனியோட ஓனர் அப்படின்னு வச்சுக்கோமே. உங்ககிட்ட 2 பேர் வேலை செய்கிறாங்க. ஒருத்தர் பயங்கர திறமைசாலி, பயங்கர டெக்னிக்கல் மேன், எல்லா வேலையும் தெரியும், எல்லாத்துலேயும் விவரமான ஆள், ஆனால் உங்களுக்கே தெரியாமல் பயங்கரமாக ஏமாற்றும் நபர். அதே சமயத்தில் மற்றொரு நபர் பயங்கர நேர்மையான மனிதர், திறமை இல்லாவிட்டாலும் புதிதாக உள்ளவற்றை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு உள்ள நபர்.
இப்படிப்பட்ட 2 நபர்களில் ஒருவரை உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் மேனேஜர் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஸ் அ கம்பெனி ஓனராக நீங்கள் யாருக்கு அந்த பதவியை தருவீங்க? உங்கள் முடிவை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் இந்த கம்பெனியோட ஓனராக திங்க் பண்ணி பார்க்கும்போது நான் அந்த நேர்மையான மனிதருக்கு தான் மேனேஜர் போஸ்டிங் தருவேன். ஏன்னா அந்த நேர்மையான மனிதர் என்னைக்குமே நமக்கு நேர்மையாக தான் இருப்பாங்க. திறமை இல்லாவிட்டாலும் திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவங்க நம்மளை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த திறமையான மனிதர் இப்போ உள்ள இந்த போஸ்டிங்லேயே இவ்வளவு ஏமாற்றும் போது உயர்ந்த பதவியான மேனேஜர் போஸ்டிங் கொடுக்கும்போது பயங்கரமாக ஏமாற்றக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அவரை ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. எப்போதுமே லைஃப்லையும் சரி ஒர்க்லேயும் சரி நேர்மை தான் வெற்றி பெறணும். இது மற்றவர்கள் நம்மளை பாராட்டணும் புகழணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, நம்ம மனசாட்சிக்கு நாம விரோதமாக நடக்கக்கூடாது. எந்த தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் நாம் நேர்மையாக இருந்தால் அதுவே நமக்கு பாதி வெற்றியை கொண்டு சேர்க்கும். ஏமாத்துறவங்க முதலில் வெற்றி பெற்றாலும் கடைசியில் தோல்வியை தான் அடைவாங்க. ஸோ நீங்கள் பணக்காரராகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக நேர்மையை எப்போதுமே கடைபிடிங்க. 3ஆவதாக நம்ம பார்க்க போகிறது கவனம், அட்டென்ஷன். நேற்று என்னவெல்லாம் செய்தீர்கள் என்று ஒன்று விடாமல் உங்களால் பட்டியலிட முடியுமா? முடியாது என்றால் அதில் 2 அல்லது 3% வேலையைத்தான் நீங்கள் கவனத்தில் பதித்து வைத்திருப்பீர்கள். மற்ற செயல்கள் எல்லாம் கவனமின்றி உங்கள் மனம் ஒருமுகப்படாமல் செய்யப்பட்டவை. அதனால்தான் உங்களால் நினைவில் கொள்ள முடியவில்லை. வாழ்க்கையில் நாம் சாதிக்கணும்னு நினச்சா நிறைய விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. பிஸ்னஸ், அரசியல், ஸ்போர்ட்ஸ், கல்வி இது போன்ற ஏதாவது ஒரு துறைகளிலோ அல்லது வேறு எந்த துறையிலாவது சாதிக்கணும்னு முடிவு எடுக்கிறோமோ அதை நோக்கி தான் நம்மளோட கவனத்தை செலுத்தணும். அதை நோக்கி மட்டும்தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருக்கணும். முதலில் மனதை ஒருமுகப்படுத்த தெரிந்தால்தான் நாம் கொண்ட நோக்கத்தின் மீது நாம் கவனம் செல்லும். ஆண்ட்ரூ கார்னாகி இவர் அமெரிக்காவின் மிக பெரும் பணக்காரர்களுள் ஒருவராக இருந்தவர். இவர் மிக குறுகிய காலத்தில் பணக்காரரானது அமெரிக்க அரசுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணியது. புலன் விசாரணைகள் நடத்தியும் அரசால் குற்றங்கள் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கார்னாகியை நேரடியாக சந்தித்தனர். எப்படி இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு பணம் சேர்த்தீர்கள் என்று கேட்டனர். அதற்கு கார்னாகி சொன்னார், என்னால் தொடர்ந்து 5 நிமிடங்களுக்கு மனதை ஒருமுகப்படுத்தி வைத்திருக்க முடியும். உங்களால் முடியுமா என்று பாருங்கள். உடனே அங்கு வந்தவர்கள் முயற்சி செய்தார்கள், தோற்றும் போனார்கள். உங்களால் 5 நிமிடம் கூட மனதை ஒருமுகப்படுத்தி வைக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட மனதுடன் நீங்கள் அமெரிக்காவை ஆள்வது எப்படி சரியாக இருக்கும் என்று கார்னாகி அவர்களை நோக்கி கேட்டார். அதாவது நீங்கள் சொன்னதிலிருந்து தவறாமல் முழுமையாக செயல்பட உங்கள் மனதை தயார்படுத்திவிட்டால் எந்த ஒரு தொழிலையும் எந்த சிரமமும் இல்லாமல் மிக எளிதாக செய்து முடிக்க இயலும். அதில் மிகப்பெரிய வெற்றியும் பெற இயலும் என்பதுதான் இங்கு கார்னாகி சொல்வது. உங்களால் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உங்கள் நோக்கத்தின் மீது முழு கவனத்தையும் செலுத்த இயலும் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது மிக சுலபமே. 4ஆவதாக நம்ம பார்க்க போகிறது நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட். நேரத்தை எப்படி சரியாக கையாள்வது? நேரத்தை மட்டும் சரியாக கையாள தெரிந்து கொண்டால் நம்மோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம். கிடைக்கும் நேரத்தின் பெரும் பகுதியில் என்ன செய்கிறோம் என்பதையே உணராமல் செய்து கொண்டிருக்கும் போது எப்படி நேரம் போதுமானதாக இருக்க முடியும்? அதனால் எதை செய்ய நினைத்தாலும் நேரம் இல்லை என்ற புலம்பல் தான் மிச்சம். மனித மனம் மிக பெரும் சக்தி வாய்ந்தது. அதில் நேரம் என்ற வளத்தை மட்டும் எப்படி முறையாக பயன்படுத்துவது என்று தெரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் அற்புதமான பல செயல்களை புரிவீர்கள். ஒரு நாளில் உள்ள 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கிட்டா கூட மிச்சம் உள்ள 16 மணி நேரத்தை எப்படி மிக சரியாக கையாள்வது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் 2ஆம் உலக போரில் மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளான நாடாக இருந்தாலும், அதுபோல அடிக்கடி இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்பட்ட நாடாக இருந்தாலும் இன்றைக்கு உலக அளவில் மிக பெரும் வளர்ச்சியடைந்த நாடாக ஜப்பான் இருக்கிறது என்றால் அங்குள்ள மக்கள் தங்களோட நேரத்தை மிக சரியாக கையாள்வதுதான் என்று பல ஆய்வாளர்களின் கருத்து. டைம் மேனேஜ்மெண்ட்டா? அட ஆமாங்க, நானும் காலையில் 4 மணிக்கு எழுந்து புத்தர் மாதிரி மெடிடேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் அர்னால்டு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், வாரன் பஃபட் படிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் புக் படிக்கணும், இலான் மஸ்க் மாதிரி மிகப்பெரிய ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு யோசிக்கிறீங்களா?
உங்களோட யோசனையை நடைமுறைப்படுத்த இன்றிலிருந்து அதற்கு தகுந்தாற் போல உங்களுக்கென்று ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் டைம் டேபிள் போடுங்க. இந்த ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸ்லாம் ஒவ்வொரு பீரியடுக்கும் போடுவாங்கல்ல, அதுபோல் உங்களுக்கென்று ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் டைம் டேபிள் போடுங்க. தினமும் அதிகாலை எழுந்து இந்த டைமுக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு டைம் ஒதுக்கி அதை நடைமுறைப்படுத்தி ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் டைம் பத்தலை சொல்லிட்டு புலம்பவும் மாட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள உள்ள மாபெரும் சக்தியானது வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச இடத்துக்கு உங்களை கொண்டு சேர்க்கும். 5வதாக நம்ம பார்க்க போகிறது மதிப்பு மிக்கவர்களின் பழக்கம், ஹேபிட்ஸ் ஆஃப் தி வேல்யூபிள். நீங்கள் பணக்காரராகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே சிந்திக்கக்கூடிய, உங்களை விட அதிகமாக உழைக்கக்கூடிய மனிதர்களோடு சேர்ந்து பழக ஆரம்பியுங்கள். அதாவது பணக்காரர்களோடு சேர்ந்து விட்டால் மட்டும் பணக்காரன் ஆகிவிட முடியாது. ஆனால் அவர்களோட சிந்தனை, செயல் என்ன என்பதை கவனித்து உங்களாலும் அவர்களை போல சிந்தித்து அவர்களை போல முன்னேற முடியும் என்பதுதான் இதன் அர்த்தம். எப்போதும் தேவையில்லாமல் டிவி, சினிமா பற்றின விஷயங்களையும் ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்களையும் பற்றி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போகிற ஜாலியான நண்பர்கள் நம் கூட இருந்தார்கள் என்றால் எப்போதும் அந்தந்த காலகட்டத்தில் அதை பற்றி மட்டும் பேசிக்கொண்டு சந்தோஷப்படும் ஒரு சாதாரண வாழ்க்கை மட்டும்தான் உங்களால் வாழ முடியும். அதனால் எப்போதும் உங்களை விட அதிகமாக சிந்திக்கவும் உழைக்கவும் கூடியவர்களோடு சேர்ந்து பழக ஆரம்பியுங்கள். எங்கெங்க என்னோட இருப்பவர்கள் எல்லாம் அப்படி எங்கெங்க இருக்காங்க, ஆனால் அவங்கெல்லாம் ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சா உங்களால் அவர்களை சுற்றி உள்ள ஒரு வட்டத்துக்குள் தான் வாழ முடியும். அதை தாண்டி நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள் உங்களை விட மதிப்பு மிக்கவராக இருந்தால்தான் முடியும். இது கேட்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் என்பது போல நாம் சென்று சேரும் இடத்தை பொறுத்துதான் நம் மதிப்பு தீர்மானிக்கப்படுகிறது. உங்களை விட மதிப்பு மிக்கவர்களிடம் நீங்கள் சென்று சேரும்போது உங்கள் மதிப்பு தானாகவே கூடுகிறது. இப்படி உங்கள் மதிப்பு கூடும்போது சில சமயங்களில் வாழ்க்கையின் உயர்வான அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கும் வாய்ப்புகள் கிடைக்கலாம். 6வதாக நம்ம பார்க்க போகிறது விரைவாக முடிவெடுத்தல், குயிக் டெசிஷன் மேக்கிங். வாழ்க்கையில் சாதித்த வெற்றியாளர்கள், பணக்காரர்கள் எப்போதுமே கொஞ்சம் வேகமாக முடிவெடுக்கும் பழக்கத்தை முதன்மையாக வைத்திருப்பார்கள். இன்றைய காலகட்டத்தில் நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் முடிவெடுக்க தெரியாமல் தள்ளி போடும் பழக்கத்தை கொண்டுள்ளோம். ஒரு விஷயத்துல முடிவெடுக்க தெரியாமல் தள்ளி போடுறது என்பது தவறான முடிவெடுப்பதற்கு சமம். அதனால தான் எப்பவுமே எப்படி சரியான முடிவுகளை உடனே எடுப்பது என்பதை கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இப்போது இருக்கும் நிலையிலிருந்து உயர்வான அடுத்த கட்ட நிலைக்கு உங்களை கூட்டி செல்லும். இன்றைக்கு உலக பணக்காரரான அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் அவருடைய வளர்ச்சி பற்றி கேட்கும்போது, என்னோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நான் எந்த ஒரு சூழலிலும் சரியான முடிவுகளை கொஞ்சம் வேகமாகவே எடுத்துருவேன். ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கும்போது நாம் எடுக்கிற அந்த முடிவுனால என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ், சப்போஸ் அந்த முடிவை எடுக்கலைன்னா என்னென்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழலிலே அந்த இடத்திலேயே ஒரு சில மணி நேரத்திலோ அல்லது மேக்சிமம் ஒரு 3 மணி நேரங்களில் அந்த இடத்துல உட்கார்ந்து யோசிச்சு அதற்கான முடிவுகளை நான் உடனே எடுத்துருவேன். எப்போதுமே முடிவெடுக்காம தள்ளி போட்டதே கிடையாது. இதுதான் என்னோட வெற்றிக்கு காரணம் என்று கூறுகிறார். அதனால் பணக்காரராக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்களும் கொஞ்சம் வேகமாக முடிவெடுக்க கத்துக்கோங்க. 7வதாக நம்ம பார்க்க போறது இலக்கை நிர்ணயம் செய்தல், கோல் செட்டிங். நீங்க பணக்காரராகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்போதுமே உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட இலக்குகள் இருக்க வேண்டும். பிரான்சின் ஒதுங்கிய பகுதியில் இருந்த ஒரு தீவில் பிறந்த ஒரு எளிய போர் வீரனின் மகன் மிக மிக எளிமையான ஏழ்மையான குடும்ப பின்னணியில் பிறந்து வளர்ந்து சிறுவனாக இருந்தான். அப்போது ஒரு இராணுவ பள்ளியின் முன்னால் ஒரு பெண்மணி குழந்தைகளுக்கு தேவைப்படும் தின்பண்ட கடை ஒன்றை நடத்தி வந்தாள். வளமான குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள் அந்த கடைக்கு சென்று விரும்பியதை வாங்கி தின்பார்கள். வாங்கி தின்பதற்கு எந்த வசதியும் இல்லாத அந்த போர் வீரனின் மகன் மற்றவர்களை வேடிக்கை பார்த்து ஏங்கியபடி கடையின் முன்னால் இருப்பான். பரிதாபப்பட்டு சில சமயங்களில் அந்த கடைக்கார பெண்மணி அவன் தின்பதற்கு அவ்வப்போது எதையாவது கொடுப்பது வழக்கம். அவனும் அதை பெற்றுக்கொண்டு தின்பான். ஒரு நாள் அந்த கடைக்கார பெண்மணி அந்த சிறுவனிடம் ஒரு கேள்வியை கேட்டாள். தம்பி, நீ படிச்சு என்ன வேலைக்கு போக போகிறாய்? உடனே அந்த சிறுவன், நான் பிரான்ஸ் நாட்டின் சக்கரவர்த்தியாக போகிறேன் என்றான். அந்த பெண்மணிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அவள் வியப்புடன் சிரித்தாள். அப்படி சிரித்ததற்கு காரணமும் இருந்தது.
பிரான்ஸ் நாட்டின் வரலாற்றில் அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே சக்கரவர்த்தியாக முடியும். அதுதான் அன்றைய உலகின் நடைமுறை வழக்கம். அதை மீறுவது எந்த வகையிலும் எவருக்கும் சாத்தியமில்லை. ஆகையால் இதை ஒரு வேடிக்கை நிகழ்ச்சியாகவே அந்த பெண்மணி கருதினாள். பின்னாளில் பிரான்ஸ் நாட்டின் வம்சாவளி வரலாற்றை மாற்றியமைத்ததோடு மட்டுமில்லாமல் உலக வரலாற்றின் திசைப்போக்கையும் முழுக்க மாற்றியமைத்த முடியாது என்ற வார்த்தைக்கு என்னுடைய அகராதியில் இடமில்லை என்று தன்னுடைய முயற்சிகளில் தன்னம்பிக்கையோடு வெற்றி பெற்ற மாவீரன் நெப்போலியன் பானபற்றுதான் அந்த சிறுவன். வாழ்க்கையில் உண்மையிலேயே உயர்வடைய விருப்பமுடையவர்கள் அவரவர் துறைகளில் இலக்குகளை தீர்மானம் செய்ய வேண்டும். இலக்கை முடிவு செய்யுங்கள், அதை அடையும் வழியை இறுதி செய்யுங்கள், பின் முயற்சி உங்கள் வெற்றியை உறுதி செய்யும். இதுதாங்க நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஏதோ ஒரு வீடியோ பார்த்தோம், டைம் பாஸ் ஆச்சா, அடுத்த வீடியோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இந்த 7 பாயிண்ட்ஸ்களையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க. எந்தெந்த பழக்கங்கள் உங்களுக்கு யூஸ்வலாக இருக்குது, இல்லை எந்த பழக்கத்தை இனிமே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நீங்களே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். இருக்கிற பழக்கத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இல்லாத பழக்கத்தை புதுசாக ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச அளவுக்கு பணத்தை சம்பாதிச்சு பணக்காரராகுங்கள். வெற்றி நிச்சயம். இந்த தகவலோடு இன்றைய பதிவினை முடித்துக் கொள்கின்றேன். இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள ஹாப்பி மாம் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, நண்பர்களே.